ஹாய் சேனல் 5 நெஞ்சங்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் 7:30 மணிக்கு நைட்டு சென்னை சேப்பாக்கத்தில் சிஎஸ்கே விசஸ் மும்பை இந்தியன்ஸ். ஆமாம், காலங்காலமாகவே ஏதோ சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு சண்டை போடுற மாதிரி இந்த மும்பை விசஸ் சென்னை காலங்காலமாக ரசிகர்கள் சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த இரு பெரும் அணிகளுக்கிடையே இன்னைக்கு மேட்ச் நைட்டு 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஒரு யுத்தம் தான் சொல்லணும். ஏன்னா முதல் போட்டி, முதல்ல யார் வெற்றிக்கணியை பறிக்க போகிறாங்க அப்படின்னு, அதுவும் முக்கியமாக நம்ம சென்னை கிரவுண்டில் நடக்குது. அதனால் சென்னை ரசிகர்கள் அதிக அளவில் இருப்பாங்க. எங்கே போனாலுமே சென்னை ரசிகர்கள் அதிகம் தான். ஆனால் நம்ம கிரவுண்டு, அதனால் நம்ம ஆக்குப்பை தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மும்பை இந்தியன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா அங்கே மிகப்பெரிய ஒரு ஆளாக இருக்கார். முக்கியமான லிஸ்ட்லாம் வாசிச்சிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு. ரோஹித் சர்மா இருக்கார் அடி ஓப்பனிங்கில் பின்னுறதுக்கு. அடுத்து சூரியகுமார் யாதவ், நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் இருக்கார் அந்த டீமில். அடுத்து ராபின் மின்ஸ், ரியான் ரிக்கல்டன், 2 விக்கெட் கீப்பர்ஸ் இருக்காங்க. 2 பேரில் யார் உள்ளே வர போகிறாங்கன்னு தெரியல, யார் புழக்க போகிறாங்கன்னு தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா திலக் வர்மா மிடில் ஆர்டரில் அவர் காப்பாற்றி கொடுப்பாரு. மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு வலுவான ஒரு ரன்னை சேர்த்து கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் அவர் திலக் வர்மா. அடுத்து நம்ம தலைவர் கேப்டன் ஹர்திக் பாண்டியா ஒரு பக்கம் இருக்காரு. அடுத்து வில் ஜாக்ஸ் இருக்காரு, சான்னர் இருக்காரு. டீமை பார்க்கும்போதே தரமாக தான் இருக்குது. அடுத்து ட்ரெண்ட் போல்ட்டு, கரண் சர்மா, தீபக் சகர், செல்லாக்குட்டி சிஎஸ்கேலேருந்து அங்கே ஜம்ப் ஆயிட்டாரு. அது ஒன்று தான் வருத்தம். அவருக்கே இந்த பந்து சசி எதிர்த்து விளாடணுமா, அதுவும் இந்த ப்ளூ டிஷர்ட்டை போட்டுன்னு ஒரு வருத்தம் இருக்கும் அவருக்கு. என்ன பண்ணுறது, ஏலத்தில் போயிட்டார், ஒன்றும் பண்ண முடியாது. வலுவாக தான் இருக்குது. பும்ரா இருக்கார் டீமுக்கு வலு சேர்க்கும் வகையில். இப்படி மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் ஆட போகிறாங்க. இதில் யார் யார் எந்தெந்த வகையில் எந்த ஃபார்மேட்டில் எங்கே யார் டாப் ஆர்டர் யார் மிடில் ஆர்டர் யார். ஆனால் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்குமே நம்ம கரெக்டாக செட் பண்ண முடியாது, மாற்றி மாற்றி இறக்குவாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் எப்படி இந்த வருஷம் விளையாட போகுது, இந்த முறை 6வது முறைக்கான வெற்றி வாகை நாங்கள் தான் சூடணும்னு மும்பை இந்தியன்ஸ் வெறியாக இறங்கினாலும், நீ வேணால் கனவு கண்டுட்டு போப்பா, வெற்றி வாகை 6வது முறை எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே தயாராக இருக்காங்க. அதாவது இளம் கேப்டன் ருத்ராஜ் ஹெய்க்வாட், அதாவது பின்னாடி தோனி இருந்தால் முன்னாடி எனக்கு பயமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ருத்ராஜ் ஹெய்க்வாட் சிஎஸ்கேல தலைமை பொறுப்பேற்று நடத்துகிறாரு. அந்த சிஎஸ்கேல நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல் பெயர் எம்எஸ் தோனி, விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன். அந்த ஒரு ஆள் போதும். மும்பை இந்தியன்ஸில் நான் இத்தனை பேர் வாசித்ததுக்கு இந்த பக்கம் தோனின்னு ஒருத்தர் பேரை சொன்னால் போதும், முடிஞ்சு போச்சு, ஈக்குவல் பண்ணிடலாம். அந்த லெவலுக்கு ஒரு தரமான ஆள் ஒருத்தர் இருக்காரு. அடுத்து ருத்ராஜ் ஹெய்க்வாட் இருக்காரு, டெவன் கான்வே இருக்காரு, ராகுல் திரிபாதி இருக்காரு. டீம் நம்ம சைடுமே வெயிட்டாக தாங்க இருக்குது. ரச்சின் ரவீந்தா ஆல்ரவுண்டில் இருக்காரு, ரவிச்சந்திர அஸ்வின் இருக்காரு. அதாவது ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப டீமுக்குள்ள வந்திருக்காரு. அந்த மஞ்சள் டிஷர்ட்டோட தான் நான் விடைபெறும்ன்ற ஒரு எண்ணத்தில் அவர் இருந்திருக்காரு போல. கரெக்டாக திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. அடுத்து சுட்டி குழந்தை சாம் கரன் இருக்காரு, விஜய் சங்கர் இருக்காரு, தீபக் கூடா. டீம்ஸ் நம்ம பக்காவாக இருக்குது. கரெக்டாக அது எப்படா டீம் எடுத்தீங்க, மிச்சர் தானே சாப்பிட்டுட்டு இருந்தீங்க உட்காந்து செலெக்ஷன் அப்போ, எப்படா அப்படி தூக்குனீங்கன்ற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. ரவீந்திர ஜடேஜா நமக்கு இருக்காரு. அடுத்து ஆறுசாமி சிவம் தூபே இருக்காரு. நீ எங்க வேணா போடு, தூக்கி நான் தலைக்கு மேலே அடி பண்ணிட்டு தலைவன் ரெடியா இருக்காரு. அடுத்து பவுலிங்ல பாத்தீங்கன்னா 2 அகமத் இருக்காங்க, ஒரு நூர் அகமத், இன்னொருத்தர் கலீல் அகமத். 2 பேரும் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். அதே நேரத்தில் நமக்கு பெண்களின் மனதை கவர்ந்தெடுத்த மதீஷ் பத்திரானா இருக்காரு. அவர் தான் இந்த வாட்டி அண்டர்டேக்கர் மாதிரி என்னவாச்சும் பண்ணி கப்பு வாங்குறதுக்கு உதவுவார்னு நினைக்கிறேன். அவர் பெண்களின் மனதை மட்டும் கவர்வாரா இல்லை கோப்பையையும் கவர்ந்து செல்வார்ன்றதை பொறுத்திருந்தான் பார்க்கணும் இன்னைக்கு மேட்ச்ல. ஸோ டீம் நல்லா பக்காவாக இருக்குது. இதில் எப்படி சொல்லணும்னா ஒரு சரி சமத்த பலத்தோடு இன்னைக்கு 2 அணியும் களம் இறங்குது. ஏன்னா மும்பையும் சென்னையும் சரிசம பலத்தோட 5 முறை 2 பேருமே வெற்றி வாகை சூடியிருக்காங்க. ஸோ இன்றைய முதல் போட்டியில் முதல் வெற்றி புள்ளியை நாங்கள் தான் எடுப்போம்னு யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போய் மீண்டும் ஒரு முறை மோதுவாங்க. அடுத்து மீண்டும் ஒரு முறை ஃபைனலில் கூட சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆட்டம் இன்னைக்கு சென்னை சேப்பாக்கத்தில் சும்மா களை கட்ட போது. யாராவது டிக்கெட் வாங்கிட்டீங்களோ அவங்க போய் நல்லா மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டிக்கெட் இல்லாதவங்க வீட்டில் உட்காந்தே நல்லா ரீப்ளே போட்டு பார்க்கலாம். நிறைய டிக்கெட்டில் கள்ளச்சந்தையில் விற்கிறாங்களா, அதெல்லாம் போய் வாங்கிடாதீங்க, தேவையில்லாமல் காசை இழக்காதீங்க. நமக்கு வீட்டில் உட்காந்தே பார்க்கலாம். எங்கே இருந்தாலும் தலை தரிசனம் தான். ஏன்னா தலை ரொம்ப நாளுக்கு அப்புறம் விவசாயம் பண்ணுவார், திடீர்னு பார்த்தா 2 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பேட்டிங் ஆடுவார். ஸோ தலைக்காகவே இந்த மேட்ச் பார்க்கப்படுது. குறிப்பாக இனி சென்னை ஐபிஎல் கப்பு வாங்கினாலும் வாங்காட்டியான தலையை பார்த்தா போதுன்ற ஒரு மனப்பாங்கோடு சென்னை ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் தலை தோனியின் ரசிகர்கள் வரவேற்போடு இந்த மேட்சை காத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்றைய போட்டியில் மும்பையா சென்னையா, அதாவது வெற்றிக்கணியை யார் முத்தமிட போவது, அதற்கான முதல் புள்ளியை யார் போட போகிறது அப்படின்றத இன்றைக்கு மேட்ச் நைட் 7:30 மணிக்கு எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெயிட் அண்ட் வாட்ச்.